60 வழக்குங்க எம்எல்ல. இன்னும் தெரியல 60. நான் ஒரு உத்தேசமான கணக்காக தான் சொல்கிறேன். நேற்று ஒரு புதிய வழக்கை கண்டுபிடித்தேன். மாலதி மீது 15 வழக்குகள், பிரசாத் மீது ஒரு 10 இருக்குமாப்பா இருக்கும், நிதிஷ் மீது 15 வழக்குகள். வழக்கு போடுறாங்க, சிறைக்கு போறோம், ஜாமீன்ல வெளியில வர்றோம், நிம்மதி விட மாட்டாங்க. அடுத்த வழக்கு. யோசிச்சு பாருங்க, இவன் ரொம்ப ஏழை பின்புலத்திலிருந்து வந்தவன், இன்னும் குடும்பம் வறுமையில் தான் இருக்கு. இவனுக்கு மிகப்பெரிய சொத்து அந்த பைக்கு. அவங்க அப்பா ஊர்ல இருந்து போன் பண்ணி பைக்கை தொடச்சு வச்சியாப்பான்னு கேட்பாரு. கேட்பாரப்பா, ஏன்னா இவங்களோட மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி. அந்த ஏழை நடுத்தர வர்க்கத்தினருக்கு அந்த ஒரு மோட்டார் சைக்கிள் கனவு தான். நானும் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்துல. அந்த இருசக்கர வாகனம் அவ்வளவு ஒரு பெரிய சொத்து, ஆசையா அதை பண்ணுவாங்க. அந்த பைக்கை தூக்கிட்டு போய் வச்சு 22 நாள். அண்ட் பலமுறை சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்லுவதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். ஒரு எதிரி இருக்கான், அவனை பிடிக்கலன்னா பொய்யோடக்கு போறது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆளை வச்சு அடிப்பாங்க, கொலை செய்ய முயற்சி செய்வாங்க, அதை கூட புரிஞ்சுக்க முடியுது. எவனாவது வீட்டுல சாக்கடையும் மரத்தையும் எழுதி ஊத்துவானாங்க. செத்தே போச்சு எங்க அம்மா. சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காங்க டைனிங் டேபிள்ல, அதுல மலத்தை கொண்டு வந்து கொட்டுறான். அதையும் மீறி எந்திரிச்சு நின்னோங்க நாங்க.